ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் அதிகம் நிறைஞ்ச இந்த பலகாரத்தை வாரம் இருமுறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க அதிக பலமோடும் வலுவோடும் வளருவாங்க. இப்போ அதை செய்யறதுக்கு ஃப்ரை பேனில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, அதாவது 100 கிராம் அளவுக்கு முழு பச்சைப்பயிரை சேர்த்து நல்லா வறுபட்டு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. இது மாதிரி லைட்டாக கலர் மாறி வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்தெடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே ஃப்ரை பேனில் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, எந்த கப்பில் பச்சைப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் வேர்க்கடலை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதாவது 50 கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. வேர்க்கடலையோட மேல் தோல் உறிஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் கடைசியாக இதில் 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு வேர்க்கடலையோட மேல் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கங்க. நல்லா ஆறி வரட்டும். இப்போ பச்சை பயிறு நல்லாவே ஆறிடுத்துங்க. இந்த அளவுக்கு நல்லா ஆறினதும் இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. நல்ல மணமாக சுவையாக இருக்கும். இப்போ ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சிடாமல் இது மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா மென்று சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்த மிக்சிங்கை பவுலில் மாற்றிக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். திரும்பவும் அதே மிக்சர் ஜாரில் வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை முந்திரி பாதாமை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைபட்டு வந்ததும் இதோட 20 பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு எடுத்துக்கங்க. இதை அப்படியே இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து 2-3 பல்ஸ் மோடு விட்டிங்கன்னா போதும், அதிலே நல்லா அரைபட்டு கிடைக்கும். பாருங்கள், வேர்க்கடலையோடு சேர்த்து அரைச்சதுனால பேரிச்சம்பழம் கொஞ்சம் நல்லா அரைபட்டு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே பச்சைப்பயிறு அரைச்சி சேர்த்தோம், அது கூடவே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டுவாக உருட்டி எடுத்து வச்சுக்கங்க. பேரிச்சம்பழம் அரைச்சி சேர்த்துருக்கோம், கூடவே நெய் சேர்த்ததுனால பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். பாருங்கள், நல்லா ஈஸியாக லட்டு ரெடியாக எடுத்து இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 2-3 நாள் வெளியே வச்சு கூட சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. நல்ல சுவையாக ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க. அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த பலகாரத்தை ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாக செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். இதில் 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங் ஆகிடுங்க. உடம்புக்கு வேண்டி அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.